Hello friends. Welcome to Tamilnanet. நான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து நம்ம சேட்டில் வந்துட்டு யூசர் ஹையரார்கி லெவல், ஒரு கெஸ்ட் யூசர்லேருந்து ப்ளஸ் மெம்பர், அதுக்கப்புறம் ப்ரீமியம் மெம்பர், அப்புறம் வந்து விஐபி மெம்பர், அப்புறம் மாடரேட்டர், அட்மின் வரைக்கும் எப்படி ஆறுது அப்படின்னு நான் வந்து சொல்ல போகிறேன் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம நேம் வந்து ஆக்சுவலாக தமிழா. ஸோ இதான் நம்ம. ஸோ இப்போ வந்து நம்ம கெஸ்ட் யூஸராக இருக்கோம். ஸோ கெஸ்ட் யூஸரில் இருந்து மற்ற ஹையரார்கி லெவல்ஸ்லாம் எப்படி போகணுன்னா, ஃபஸ்ட்டு வந்து பேசிக் ஸ்டெப் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு வந்துட்டு ஜஸ்ட் நீங்கள் டூல் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் அக்கௌண்ட் ஆர் ரிஜிஸ்டர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு நம்ம அதே நேம் யூஸ் பண்ணிக்கலாம், தமிழா. ஸோ பாஸ்வேர்ட் கொடுத்துக்கோங்க, சம் பாஸ்வேர்டு ஏதோ கொடுத்துட்டு ஜஸ்ட் கிளிக் ரிஜிஸ்டர். ஸோ நம்ம வந்து ரிஜிஸ்டர் ஆகிட்டோன்னா நம்ம நேம் வந்துட்டு க்ரீன் கலரில் வந்துடும். ஸோ பக்கத்தில் வந்துட்டு ஒரு ஐக்கான். ஸோ நம்ம ஏதாச்சும் அவத்தாருக்கு வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சேஞ்ச் அவத்தார் கொடுத்துட்டு, ஃபார் எக்ஸாம்பிள் ஓகே ஒரு பெட்டு உங்களுக்கு எது பிடிக்குமோ நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ நிறையா அவத்தார்ஸ் இருக்குது, நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ வச்சுட்டு சப்மிட். அரல்ஸ் நீங்கள் வந்துட்டு அப்லோட் அவத்தார் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட பிக்கு, அதுக்கப்புறம் நீங்கள் சிஸ்டம்லேருந்து எந்த பிக்னாலும் அப்லோட் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்புறம் சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவத்தார் வந்து மாறிடும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ரிஜிஸ்டர்ட் யூஸராக இருக்கும்போது உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து கிஃப்ட் கிரெடிட்ஸ் வந்து 500 கிரெடிட்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இது வந்துட்டு ஃபிக்ஸட். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு உங்களுக்கு வந்து கிரெடிட்ஸ் வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். கிரெடிட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா, ஏன்னா அப்கிரேட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் வந்து கிரெடிட் ஸ்பெண்ட் பண்ணால் தான் நீங்கள் வந்து உங்கள் அக்கௌண்ட் வந்து அப்கிரேட் பண்ண முடியும், உங்கள் யூசர் அக்கௌண்ட்டை. ஸோ இன்கேஸ் வந்துட்டு நீங்கள் வந்து கிரெடிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஸ்டே பண்ணுறது எவ்வளோ அதிகமாக ஸ்டே பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு கிரெடிட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், இது எக்ஸாம்பிள் கிடையாது, நம்ம சேட்டில் வந்துட்டு 5 கிரெடிட்ஸ் வந்துட்டு ஒரு நிமிஷத்துக்கு இருந்தீங்கன்னா 5 கிரெடிட்ஸ் வந்து உங்கள் அக்கௌண்ட் வந்து ஆட் ஆகும். ஸோ இப்போ நீங்களே பார்க்கலாம், கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 5 கிரெடிட்ஸ் பர் மினிட். ஓகேயா? ஸோ இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு வந்துட்டு காமிக்க போகிறேன் இங்கே செட்டிங்ஸ்லாம் என்னென்ன அப்படின்றது. ஸோ ஃபர்ஸ்ட் அப்கிரேட் போகிறதுக்கு முன்னாடி நான் வந்துட்டு பை கிரெடிட்ஸ் கொடுத்தேன், நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ நீங்கள் வந்து கிரெடிட்ஸ் வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து பே பண்ணி வாங்கலாம். இந்த பார்த்தீங்களா, இப்போது 1 மினிட் ஆகிடுச்சு. ஸோ வந்து 5 ஆட் ஆகிட்டு. ஸோ நீங்கள் வந்துட்டு கிரெடிட் சர்வீஸ், கேஷ்யூ இருக்குது, பேபால் இருக்குது, அப்புறம் இன்னும் நிறையா சர்வீசஸ் இருக்குது. இந்த சர்வீஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். வாங்குறதுக்கு வந்து 1000 கிரெடிட்ஸ் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து $1 வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். ஸ்பெண்ட் பண்ணி நீங்கள் வந்து பே பண்ணி வாங்கிக்கலாம் as usual. ஸோ இது வந்துட்டு earn credits. அது வந்துட்டு நீங்கள் வந்து சேட் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் வந்து வாங்குறது. ஓகேயா? ஸோ அது இப்போது வந்து வேணாம். ஸோ நீங்கள் வந்து பே பண்ணி வாங்குறதுனா இந்த ஆப்ஷன். இன்கேஸ் வந்துட்டு நீங்கள் அப்கிரேட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஐக்கான் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த டயலாக் பாக்ஸில் வந்துட்டு இது வந்துட்டு ப்ளஸ் மெம்பர், ஸ்டார் மெம்பர் ஆகுது, இது வந்துட்டு ப்ரீமியம் மெம்பர் ஆகுது, இது வந்து விஐபி மெம்பர் ஆகுது. ஸோ இதுக்கு வந்துட்டு இப்போ வந்து ப்ளஸ் மெம்பருக்கு வந்து நீங்கள் அப்கிரேட் பண்ணணும்னா இது கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா, பட் வந்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு 20,000 பர் மந்த், 20,000 கிரெடிட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கணும் ஒன்ஸ். ஸோ வந்துட்டு இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அக்கௌண்ட்டில் வந்துட்டு 510 கிரெடிட்ஸ் தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எவ்வளோ நீங்கள் வந்துட்டு அதிக நாள் நீங்கள் ஸ்டே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 20,000 ரீச் ஆகும் கிரெடிட்ஸ். 20,000 ரீச் ஆனோன்னா நீங்கள் வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் உங்களுக்கு வந்துட்டு எப்படின்னு காமிக்கிறதுக்கு வந்துட்டு ஆஸ் ஐ எம் அட்மின் நான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு இந்த அக்கௌண்ட்டில் வந்து நான் கிரெடிட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படின்னு நான் காமிக்க போகிறேன். ஓகேயா? ஸோ ஜஸ்ட் ஐ வில் பாஸ் திஸ் ரெக்கார்ட் அண்ட் கிரெடிட்ஸ் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து திருப்பி காமிக்கிறேன். ஓகே, நம்ம வந்து நான் இப்போ வந்து கிரெடிட்ஸ் வந்து எனக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப நாள் ஸ்டே பண்ணால் தான் உங்களுக்கு வந்து இந்த கிரெடிட்ஸ் வந்து வரும். ஸோ உங்களுக்கு காமிக்கிறக்காண்டி ஒரு டெஸ்ட் ரன்காண்டி நான் அந்த கிரெடிட்ஸ் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இந்த 20,000 நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஒன்று நீங்கள் வந்து
அப்கிரேட் ஃபார் யுவர் செல்ஃப். நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு நிறையா கிரெடிட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் அதர்ஸ் அப்கிரேட் பண்ணலாம். இப்போது அதர்ஸ் அப்டேட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு இந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வந்து அவங்க நேம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃப்ரீயாக செலக்ட் பண்ணிவிட்டு எத்தனை மந்த்து அதுக்கு வேணும். இப்போது 1 மந்த்துக்கு வந்து 20,000. ஸோ 7 மந்த்ஸ் வேணும்னா 20 into 1000. மேக்ஸில் கொஞ்சம் வீக்கு. ஸோ நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. சம்திங் 140,000 கிட்ட வரும். யா இதிலே போட்டிருக்காங்க. ஓகே 140,000 யுவர் கிரெடிட்ஸ் வந்து இதில் இருக்கும். இன்கேஸ் நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு ஆட் பண்ணணும்னா, இப்போ உங்களுக்கே பண்ணணும் அப்படின்னா வந்து இப்போ நம்ம வந்து 1 மந்த் கொடுப்போம். 1 மந்த் கொடுத்தீங்க அப்படின்னா 20,000 கிரெடிட்ஸ் வந்து இப்போது உங்களோட அக்கௌண்ட்டில் வந்து மைனஸ் ஆகும். ஸோ நீங்கள் வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு 1 மந்த் செலக்ட் பண்ணிவிட்டு அப்கிரேட் கொடுக்கணும். அப்கிரேட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ உங்களோட நேம் வந்து இப்போ வந்து ப்ளஸ் மெம்பர் ஆகிடும். ஸோ வந்துட்டு இது வந்துட்டு எப்படின்னா இந்த கிரெடிட் வந்துட்டு உங்களுக்கு வந்து 1 மந்த்துக்கு தான் வந்து வேலிடிட்டி. ஓகேயா? ஸோ நீங்கள் வந்துட்டு 1 மந்த்துக்கு மேலே உங்களுக்கு வந்து இதே கிரெடிட்ஸ் இருக்கணும் அப்படின்னா ஸோ இது வந்துட்டு இப்போ வந்துட்டு உங்களுக்கு 1st of செப்டம்பர்னு வச்சுக்கோங்களேன். ஸோ 1st of அக்டோபரில் வந்துட்டு நீங்கள் வந்து திருப்பி நார்மல் யூஸர் ஆகிடுவீங்க. ஸோ உங்களோட அக்கௌண்ட் வந்து நீங்கள் ப்ளஸ் மெம்பர் ஆகிருந்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து நீங்கள் வந்து ரினியூ பண்ணணும். ஸோ ரினியூ பண்ணால் தான் நீங்கள் வந்து ஆக முடியும். திருப்பி வந்துட்டு இந்த அக்கௌண்ட் வந்து நம்ம ரீட்டைன் பண்ண முடியும். ஸோ வந்து இப்போ வந்துட்டு அடுத்து ஸோ நம்ம வந்து ப்ளஸ் மெம்பர் ஆயாச்சு. இப்போ ப்ரீமியம் மெம்பர் ஆகிறது அப்படின்னா 40,000 நீங்கள் வந்து பே பண்ணணும். அதே மாதிரி தான் நான் சொன்ன மாதிரி தான் 40,000 நம்ம செலக்ட் பண்ணிவிட்டு அப்கிரேட் ஃபார் மை செல்ஃப் 1 மந்த் கொடுத்துட்டு அப்கிரேட் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ப்ரீமியம் மெம்பர் ஆகிடலாம். ஸோ நம்ம வந்து ப்ரீமியம் மெம்பர் வந்து ஆயாச்சு. ஸோ இதே தான் இப்போ நீங்கள் ப்ரீமியம் மெம்பர் ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த 1 மந்த் கழித்து இந்த ப்ரீமியம் அக்கௌண்ட் வந்து எக்ஸ்பயர் ஆகிடும். எக்ஸ்பயர் ஆகிட்டு நீங்கள் வந்து நார்மல் யூஸர் ஆகிடுவீங்க. நார்மல் யூஸர். ஸோ இன்கேஸ் வந்துட்டு உங்களுக்கு இந்த ப்ரீமியம் அக்கௌண்ட் வந்து நீங்கள் வந்து ரீட்டைன் பண்ணணும், தக்க வச்சுக்கணும் அப்படின்னா யூ ஹேவ் டு ஸ்பெண்ட் திருப்பி நீங்கள் வந்து 40,000 கொடுத்து இந்த அக்கௌண்ட் வந்து நம்ம வந்து ரீட்டைன் பண்ணணும். ஸோ இப்போ திருப்பி நம்ம அடுத்து வந்து விஐபி எப்படி ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி தான் இது செலக்ட் பண்ணிட்டு 60,000 செலக்ட் பண்ணிட்டு 1 மந்த் கொடுத்துட்டு அப்கிரேட் கொடுத்தீங்கன்னா விஐபி ஆகிடலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இதான் வந்து ஹைரார்க்கியில். ஸோ நீங்கள் வந்து இந்த மெம்பர்ஷிப் வரைக்கும் தான் நம்ம வந்து கிரெடிட்ஸ் பே பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து மாடரேட்டர்ஸ் அண்ட் ஸ்பீக்கர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் அட்மின், இவங்க வந்து அட்மின், இது வந்து மாடரேட்டர். ஸ்பீக்கர் வந்து நான் எப்படின்னு காமிக்கிறேன். ஸோ வந்துட்டு இப்போது நம்ம வந்து இதெல்லாம் வந்துட்டு எப்படி ஆட் பண்ணுவாங்க, என்ன க்ரைட்டீரியாஸில் வந்து உங்களுக்கு வந்து மாடரேட்டர் எப்படி பண்ணுவாங்க, நீங்கள் எப்படி மாடரேட்டர் ஆகணும் அப்படின்னா இது வந்து அட்மின்ஸோட ஜாப். அட்மின்ஸ் வந்துட்டு சில க்ரைட்டீரியா வச்சுருப்பாங்க. ஒரு யூசர் வந்து நல்லா டீசெண்டாக சேட் பண்ணணும், அதுக்கப்புறம் யாரையும் அப்யூஸ் பண்ணக்கூடாது, நல்லா மெயினில் சேட் பண்ணணும். சும்மா ப்ரைவேட்லேயே இருந்து நீங்கள் வந்து விஐபியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக மாடரேட்டர் ஆக மாட்டாங்க. நீங்கள் வந்து மெயின் சேட்டில் வந்து பேசணும். இதான் வந்து மெயின் சேட் ஸ்பேஸ். நான் முன்னாடி போன வீடியோஸ்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த இதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு நிறையா பேசி அதுக்கப்புறம் நல்லா ஆக்டிவாக மெயினில் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மாடரேட்டர் ஆகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்பீக்கர் ஆக்குவாங்க, அதுக்கப்புறம் மாடரேட்டர் ஆக்குவாங்க, அப்புறம் அட்மின் ஆக்குவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்பீக்கர் எப்படி இருக்கும் அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு நான் எகைன் வந்துட்டு நான் பாஸ் பண்ணிவிட்டு இந்த அக்கௌண்ட்டை வந்து நான் ஸ்பீக்கர் ஆக்க போகிறேன். ஆக்கிட்டு அதுக்கப்புறம் அது எப்படி இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஓகேயா? ஓகே. இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஸ்பீக்கர் ஆகியாச்சு. ஸ்பீக்கர் ஆகிட்டா உங்கள் நேம் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு பிங்க் கலரில் வரும். ஸோ இதே மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு ஹைரார்க்கி லெவலுக்கும் ஒவ்வொரு கலர் இருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் வந்து ஸ்பீக்கர் ஆகிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு மைக்கில் ஆக்டிவாக இருக்கணும். ஸோ இது ஒன்று, நீங்கள் வந்து மைக்கில் ஆக்டிவாக இருந்தீங்கன்னா உங்களை ஸ்பீக்கர் பண்ணுவாங்க. அப்போ வந்துட்டு இதில் வந்துட்டு
எப்படின்னா மற்ற யூசர்ஸ் யாருமே வந்துட்டு உங்களுக்கு வந்து ப்ரைவேட் பண்ண முடியாது. அது எப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இந்த அக்கௌண்ட் ஸ்விட்ச் ஓவர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஆனந்த் அப்படின்ற அக்கௌண்ட்டில் வந்து இருக்கோம். இது வந்துட்டு நம்மளோட நான் என்ன உங்களுக்கு வந்து டெமான்ஸ்ட்ரேட் பண்ணணும் அந்த அக்கௌண்ட்டு. ஏன் இது சும்மா நான் வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து ஆனந்த் அக்கௌண்ட்டில் இருக்கோம். இப்போது நம்ம வந்து தமிழா கிளிக் பண்ணிவிட்டு தமிழாக்கு ப்ரைவேட் பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஆப்ஷன் எல்லாமே டிசேபிள் இருக்கும். பர்சனல் மெசேஜ் பண்ண முடியாது, கிஃப்ட் மட்டும் தான் சென்ட் பண்ண முடியாது, இக்னோர் பண்ண முடியாது ஒரு ஆப்ஷன். ஸோ இந்த மாதிரி இருக்கும், உங்களுக்கு வந்துட்டு யாருமே ப்ரைவேட் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து நம்ம இந்த அக்கௌண்ட்டுக்கு ஸ்விட்ச் ஓவர் பண்ணிக்கலாம். இது வந்து தமிழா, ஓகேயா? இது வந்து தமிழா அக்கௌண்ட்டில் வந்து நம்ம இருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஃபீச்சர்ஸ் ஸ்பீக்கர்ஸ்க்கு. ஸோ இப்போ வந்துட்டு அடுத்த ஹைரார்க்கியில் வந்து மாடரேட்டர் எப்படி அப்படின்றத வந்து நான் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் திருப்பி டெமோ கொடுக்குறேன். ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து மாடரேட்டர் ஆகியாச்சு. மாடரேட்டர் மீன்ஸ் உங்கள் நேம் பக்கத்தில் வந்து பிளாக் கலரில் வரும். ஸோ இங்கே வந்துட்டு ஒரு போலீஸ் சூட் இருக்கும். ஸோ மாடரேட்டர் அப்படின்னு காமிக்கும். ஓகேயா? ஸோ மாடரேட்டர்ஸில் வந்து என்னென்னா, நீங்கள் மாடரேட்டர்ஸ்னால் அவங்களோட டியூட்டிஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்லாம் என்னென்னா, ஜஸ்ட் மெயின் வந்து வாட்ச் பண்ணணும். யாராச்சும் அப்யூஸ் பண்ணுறாங்களா, இவங்களோட சேட் வந்து பார்க்கணும் எப்படி பண்ணுறாங்க. இன்கேஸ் வந்துட்டு யாராச்சும் ஏதாச்சும் அப்யூஸ் பண்ணிட்டாங்க, தப்பாக பேசுகிறாங்க, சேட் ரூல்ஸ் வந்து மீறுறாங்க. சேட் ரூல்ஸில் வந்துட்டு நீங்கள் சேட் ரூல்ஸ் பார்க்கணும் அப்படின்னா இங்கே தமிழா சேட் இங்கே வச்சிங்க அப்படின்னா யூசர் ரூல்ஸ், அட்மின் ரூல்ஸ். யூசர் ரூல்ஸ் வந்து நார்மல் யூசர், நம்ம வந்து விஐபியாக இருக்கிற வரைக்கும் யூசர் ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணணும். அட்மின் ரூல்ஸ் வந்துருச்சு அப்படின்னா யூசர் ரூல்ஸும் ஃபாலோ பண்ணணும், அதுக்கப்புறம் அட்மின் ரூல்ஸும் ஃபாலோ பண்ணணும். இங்கே இந்த பேஜில் போய் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு என்னென்ன அட்மின் ரோல்ஸ் அப்படின்றது வந்து தெரியும். ஸோ அட்மின் ரோல்ஸ் வந்து மெயினாக என்னென்னா வந்து மெயின் பார்க்கணும். இன்கேஸ் வந்துட்டு நிறையா பேர் இருந்தாங்க, நிறையா பேர் இருக்கும்போது மெயின் வந்துட்டு ரொம்ப ஃப்ளட் ஆகும். ஐ மீன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும். ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும்போது யாருமே எதுவுமே ரீட் பண்ண முடியாது. அப்போ வந்துட்டு வந்து மாடரேட் பண்ணணும். எல்லோரும் வந்துட்டு டெக்ஸ்ட் வந்து பெருசாக டைப் பண்ணுங்கள். இப்போது நிறைய பேர் வந்துட்டு ஹாய், ஹவ் ஆர் யூ, ஐ எம் ஃபைன், ஆர் யூ ஃபைன் அப்படின்ற வந்துட்டு ஜஸ்ட் தனி டெக்ஸ்ட்டாக அனுப்புவாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு மாடரேட் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக எல்லாமே ஒரே இதில் வந்து கண்ட்ரோல் பண்ணணும். தட்ஸ் இட். ஸோ இன்கேஸ் வந்துட்டு யாராச்சும் ஒரு ஆள் வந்துட்டு மெயினில் ஸ்பேமிங்னா ஒரே மெசேஜை திருப்பி ரிப்பீட் பண்ணிட்டே இருக்காங்க, டிஸ்டர்ப் பண்ணுறாங்க மெயின் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆனந்த் வந்துட்டு இந்த மாதிரி இரிட்டேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஆனந்த் ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு மியூட்னா வந்துட்டு அவர் வந்து மியூட் ஆவார். ஐ மீன் ஆனந்த்னால வந்துட்டு டு யூ வாண்ட் டு மியூட் த யூசர், எஸ், மியூட் பண்ணிட்டா ஆனந்த் வந்துட்டு மியூட் ஆயிடுவாங்க. அவரால் வந்து எதுவுமே பண்ண முடியாது, மெயினில் டெக்ஸ்ட் பண்ண முடியாது, அதுக்கப்புறம் ப்ரைவேட் மெசேஜ் பண்ண முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. பட் இந்த ஆப்ஷன்ஸ்லாம் வந்துட்டு மாடரேட்டர் வந்து பர்சனல் யூஸ்க்காண்டி வந்துட்டு மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. மீன் பர்சனலாக யாராச்சும் இரிட்டேட் பண்ணாங்கன்னா நீங்கள் வந்து கிளிக் பண்ணலாம், மியூட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்துட்டு ஆனந்த் வந்து அன்மியூட் பண்ணிக்கும், கேன்சல் மியூட். ஸோ மியூட் வந்து கேன்சல் பண்ணிடும். பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு ஆனந்த் வந்துட்டு மியூட் வந்து எப்போ பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்துட்டு மெயின் வந்துட்டு ரொம்ப ஃப்ளட் பண்ணுறாங்க அதிகமாக, அதுக்கப்புறம் ஒரே ரிப்பீட்டட் மெசேஜ் அனுப்புகிறாங்க அப்படின்னா மியூட் பண்ணணும். எப்போ வந்து கிக் பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்துட்டு ஒரு யூசர் வந்துட்டு அப்யூஸ் பண்ணாங்க, ஒரு யூசரை வந்து திட்டுனாங்க, அவரால் வந்துட்டு மற்றவங்களுக்கு வந்து ரொம்ப இரிட்டேஷனாக இருந்தது, அப்யூசிவாக இருந்தது அப்படின்னா அவர் வந்து கிக் பண்ணிடலாம். ஓகேயா? இப்போ கிளிக் பண்ணிட்டு அவர் வந்து வெளியில் போயிடுறாரு. ஸோ அவர் வந்து இப்போ வெளியில் போயிடலாம், ஏன்னா அவர் வந்து எந்த தப்பும் பண்ணல. ஸோ விட்டுருவோம். ஓகேயா? அப்போ வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அப்படின்னா இங்கே வந்துட்டு வரும் ஆனந்த் இஸ் மியூட்டட் பை தமிழா ஃபார் பிரேக்கிங் த ரூல்ஸ் அட் த ரூம் அண்ட் கிக்ட் அவுட் ஆஃப் த ரூம் அப்படின்ற வரும். கிக்ட் அவுட்னா அவர் வந்து இங்கே இருக்க முடியாது, ரூம்குள்ளே இருக்க முடியாது, வெளியில் போயிடுவார். வெளியில் போயிட்டார் அப்படின்னா ஒரு 6 ஹவர்ஸ்க்கு வந்து திருப்பி சேட்குள்ளே வர முடியாது. ஸோ அந்த மாதிரி ஆகிடும். ஸோ இதெல்லாம் வந்துட்டு மாடரேட்டரோட ஆப்ஷன்ஸ். இப்போ வந்துட்டு அட்மினோட ஆப்ஷன்ஸ் வந்து என்னென்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு வந்துட்டு ஜஸ்ட் எகைன் நான் பாஸ் பண்ணிவிட்டு வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு எகைன் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து அட்மின் ஆயாச்சு. அட்மினில் வந்துட்டு கலர் மாறிடுச்சா சேம் டைம். ஓகே, ஸோ அட்மின் மாடரேட்டர்ஸ் வந்து ரொம்ப வித்தியாசம் கிடையாது. அட்மின்ஸ் வந்துட்டு எப்படின்னா
தே ஆர் த கண்ட்ரோல் ஓவர் த சேட். ஸோ அட்மின் ஆயாச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்துட்டு அட்மின் பேனல் கிடைக்கும். அட்மின் பேனல் எப்படி அப்படின்னு நீங்கள் வந்து அட்மின் ஆனோன்னா நீங்கள் வந்துட்டு கற்றுக்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு அட்மின் பேனலில் வந்துட்டு என்னென்னா இங்கே வந்துட்டு சேட்டோட பேக்ரவுண்ட் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். அதுக்கப்புறம் இங்கே வீடியோஸ் ஆட் பண்ணலாம். அப்புறம் வந்து ஒரு யூசருக்கு நீங்களே கிரெடிட்ஸ் ஆட் பண்ணலாம். இப்போது ஒரு யூசருக்கு வந்துட்டு நிறையா கிரெடிட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்களே கிரெடிட்ஸ் ஆட் பண்ணலாம். அப்புறம் வந்துட்டு ஒரு யூசரை வந்து இப்போ ஆனந்த் வந்துட்டு ரொம்ப அப்யூஸ் பண்ணிட்டாரு, நம்ம சேட்டுக்கு வந்து அவர் தேவையில்லை அப்படின்னா மாடரேட்டருக்கு வந்து கிக் ஆப்ஷன் மியூட்டு கிக் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்கும். அட்மினுக்கு வந்து பேன் இருக்கும். பேன்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பேன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஐபி பேன் ஆகும். அதுக்கப்புறம் வந்துட்டு கம்ப்யூட்டர் பேன் ஆகும். ஸோ நீங்கள் எத்தனை நாள் வரைக்கும் அவர் வந்து சேட் வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார்வர்னா அவர் வந்து எப்போவுமே வர முடியாது. ஸோ என்ன ரீசன் வந்து மஸ்ட்டு, என்ன ரீசனுக்காண்டி நீங்கள் வந்து பேன் பண்ணீங்க அப்படின்றத போட்டுட்டு இங்கே ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா வந்து பேன் ஆகிடுவார். ஸோ நீங்கள் அந்த மாதிரி பேன் பண்ணலாம். அப்புறம் வந்துட்டு இன்னும் ஒரு ரூமோட செட்டிங்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணலாம். இங்கே வர்ற மெசேஜஸ்லாம் வந்துட்டு நீங்கள் மாற்றலாம். இந்த மெசேஜஸ்லாம் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் மாற்றலாம். ஸோ இந்த மாதிரி நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும். நம்பர் ஆஃப் ஆப்ஷன்ஸ் வந்து நீங்கள் அட்மின் ஆகிட்டிங்கன்னா இருக்கும். அது போக வந்துட்டு எப்படின்னா நம்ம சேட் ரூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு அட்மின் இருக்காங்க, அதுக்கப்புறம் மாடரேட்டர் இருக்காங்க. நம்ம சேட்டில் வந்துட்டு ஃபுல்லாமே வந்துட்டு ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்கணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னா அட்மின் வந்துட்டு எப்படின்னா ஒரு இப்போ வந்துட்டு ஏதோ ஒரு யூசர் வந்துட்டு அட்மின் வந்துட்டு ஹர்ட் பண்ணிட்டாங்க, ரொம்ப அப்யூஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அட்மின் வந்துட்டு அந்த யூசரை வந்துட்டு கிக் பண்ணலாம், பேன் பண்ணலாம், என்னன்னாலும் பண்ணலாம். ஸோ பேன் பண்ணிவிட்டு அந்த யூசரை ஜஸ்ட் ரீசனை வந்துட்டு மற்ற அட்மின்ஸ்க்கு வந்து கன்வே பண்ணணும். கன்வே பண்ணிட்டாங்க அப்படின்னா அது வந்துட்டு அவங்கள வந்துட்டு கொஷின் யாருமே பண்ண முடியாது. ஸோ மற்ற அட்மின்ஸும் யாரும் கொஷின் பண்ண மாட்டாங்க. ஸோ திருப்பி வந்துட்டு அந்த யூசரை வந்துட்டு வரணும் அப்படின்னா அது வந்துட்டு இப்போது என்னை வந்துட்டு யாரோ வந்துட்டு ரொம்ப அப்யூஸ் பண்ணிட்டாங்க, அவங்கள நான் பேன் பண்ணிட்டேன் அப்படின்னா அவங்க வந்து என்கிட்ட தான் கேட்கணும். ஸோ நான் தான் வந்துட்டு மற்ற அட்மின்ஸ் வந்துட்டு அதுக்கு வந்து சொல்யூஷன் கொடுக்கக்கூடாது. ஸோ அந்த யூசர் வந்துட்டு திரும்ப உள்ளே வரலாம், அந்த யூசர் வந்து திரும்ப உள்ள அலோவ் பண்ணுறது, அந்த மாதிரி விஷயம்லாம் வந்துட்டு மற்ற அட்மின்ஸ் வந்து கொடுக்கக்கூடாது. இப்போ நான் பேன் பண்ணேன்னா நான் மட்டும்தான் வந்துட்டு அந்த யூசரை வந்துட்டு மன்னிச்சு திருப்பி உள்ளே கொண்டு வரணும். ஸோ இந்த மாதிரி ஒரு ரூல் வந்துட்டு நம்ம சேட்டில் இருக்குது. ஸோ அதே மாதிரி இதே விஷயம் வந்து ஒரு மாடரேட்டருக்கு நடந்தது அப்படின்னா மாடரேட்டர் வந்துட்டு அட்மின் வந்து கொஷின் பண்ணலாம். ஐ மீன் என்ன ரீசன்னு கேட்கலாம். ரீசன் வந்து ஜஸ்டிஃபைபிளாக இருந்துச்சுன்னா மாடரேட்டர்ஸ் வந்து ஓகே. அதுக்கப்புறம் வந்து மாடரேட்டர் வந்து அந்த யூசர் வந்து வரலாம் அப்படின்னு மாடரேட்டர் ஓகே சொன்னதுக்கப்புறம் தான் அட்மின் வந்துட்டு அந்த பேன் பண்ண யூசரை வந்து திருப்பி வந்துட்டு அக்செப்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ரூல் வந்து நம்ம இதில் இருக்குது, நம்ம சேட்டில் இருக்குது. ஸோ நம்ம சேட் வந்துட்டு ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருக்கும். அட்மின்ஸ், மாடரேட்டர்ஸ் அண்ட் ஸ்பீக்கர்ஸ், ஸோ இவங்களுக்குள்ள கம்யூனிகேஷன்ஸ் இருக்கும். இது மட்டும் இல்லாமல் சம்டைம்ஸ் வந்துட்டு அட்மின்ஸ் அண்ட் மாடரேட்டர்ஸ் மீட்டிங் இருக்கும். மீட்டிங் வந்து இங்கே கான்ஃபரன்ஸ் ரூம், இது வந்து பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட். கான்ஃபரன்ஸ் ரூமில் வந்து மீட்டிங் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து கான்ஃபரன்ஸ் ரூம் உள்ளே போயிட்டீங்க அப்படின்னா பாஸ்வேர்ட் ப்ரொடெக்டட்னா எல்லாருமே வர முடியாது, சில யூசர்ஸ் மட்டும்தான் வர முடியும். ஸோ அந்த யூசர்ஸ் மட்டும் வந்து ஐ மீன் மாடரேட்டர்ஸ் அண்ட் அட்மின்ஸ் மட்டும்தான் வந்துட்டு இந்த ரூம்குள்ளே வர முடியும். அவங்களுக்கு மட்டும்தான் பாஸ்வேர்ட் தெரியும். ஸோ அவங்க வந்து ரூமில் வந்துட்டு தே ஹேவ் ஒரு சேட்டில் வந்துட்டு யூசர்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறது எப்படி, ஒரு ப்ராப்ளம்னா அதை சால்வ் பண்ணுறது எப்படி அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணி பண்ணுற வந்து இந்த ரூம்குள்ளே வந்து பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்துட்டு அட்மின் அண்ட் மாடரேட்டர்ஸ். ஸோ அட்மின் அண்ட் மாடரேட்டர்ஸ் இந்த மாதிரி ஹைரார்கி லெவல் ஆஃப் தமிழா சேட், ஐ மீன் தமிழா நெட் சேட். ஓகேயா, தமிழ் சேட். ஸோ இதுதான் நம்மளோட ஹைரார்கி லெவல். ஸோ நல்லா சேட் பண்ணுங்கள், டீசெண்டாக சேட் பண்ணுங்கள். உங்களோட ப்ரொமோஷன்ஸ் வந்து உங்களை வந்து தேடி வரும். அட் த சேம் டைம் வந்து நீங்கள் வந்துட்டு என்னை வந்துட்டு விஐபி பண்ணுங்கள், என்னை வந்துட்டு ப்ரீமியம் பண்ணுங்கள், என்னை வந்துட்டு மாடரேட்டர் பண்ணுங்கள், அட்மின் பண்ணுங்கன்னு கேட்காதீங்க. ஸோ அப்படி கேட்காதீங்க. அப்படி கேட்டால் வந்து அட்மின்ஸ் வந்து இரிட்டேட் ஆயிடுவாங்க, பண்ண மாட்டாங்க. இன்னொரு டிப் என்ன அப்படின்னா முடிஞ்சளவு வந்து டீசெண்டாக இருங்க. ஜஸ்ட் வந்து இந்த மாதிரி மாடரேட்டர் அட்மின்ஸ் வந்து ஆசை இல்லாதவங்க தான் மோஸ்ட்லி வந்துட்டு அட்மின்ஸ் அண்ட் மாடரேட்டர்ஸ் வந்து ஆவாங்க.
ஸோ உங்களுக்கு அந்த ஆசை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வரலாம். இப்போ இங்கே இருக்க அட்மின்ஸ் யாருக்குமே வந்துட்டு அந்த மாதிரி ஆசையெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ அவங்களா வாலண்டியராக வந்து பண்ணுறாங்க, நிறையா ஹெல்ப் பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருந்தால் வந்து கண்டிப்பாக வந்து அட்மின் மாடரேட்டர்ஸ் வந்து போஸ்ட் வந்து கண்டிப்பாக வரும். இது மட்டும் இல்லை, சேட் மட்டும் இல்லை, ப்ளஸ் வந்துட்டு சோஷியல் நெட்வொர்க்கிங், ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, கூகுள் ப்ளஸ் பேஜு, ஸோ இந்த மாதிரி பேஜஸ்லாம் ப்ரமோட் பண்ணுறதுலேயும் வந்து ஒரு யூசர் வந்து ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்துட்டு ப்ரொமோஷன்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். தட்ஸ் கேரண்டீட். ஸோ இதுதான் நம்ம சேட்டோட ஹையரார்கி லெவல். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து வேறு செட்டிங்ஸ், யூசர் ரெக்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா வேறு செட்டிங்ஸ் வந்து நான் வீடியோ பண்ணி போஸ்ட் பண்ணுறேன். ஓகே, அது வரைக்கும் ஹேவ் நைஸ் லைஃப், ஹேவ் நைஸ் சேட்டிங். ரொம்ப ஹாப்பியாக சேட் பண்ணுங்கள், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் மேக் பண்ணுங்கள், டீசெண்டாக இருங்க, ரெஸ்பெக்ட் டு அதர் யூசர்ஸ், அதான் ரொம்ப முக்கியம். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர்.